ஓம் சாந்தி. முரளி டேட் வந்து 5/3/1984. அதனால நீங்க இப்போ சைலன்ஸ் பவர் பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அதனால ஃபர்ஸ்ட் பாபாவுடைய சிரேஷ்டமான மகான் ஆத்மாக்களுக்கு இந்த அமைதி சக்தியினுடைய மகத்துவத்தை பற்றி தான் சொல்றாரு. அந்த ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஆத்மாக்களுக்கு வாழ்த்துக்கள். பாபா நம்மளோட சைலன்ஸ் பவர் பத்தி மாத்திரம் சொல்லலை, நம்ம ஒவ்வொருத்தரும் அமைதியின் தூதுவர்கள் மாதிரி. நம்ம மற்றவங்களுக்கு எப்படி நம்ம அமைதிங்கிற சக்தி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பணம், பொருள் எல்லாமே இருக்கலாம், பதவி கூட இருக்கலாம். ஆனா ஒவ்வொருத்தரும் பயத்திலையும் ஒரு துளி அமைதி இல்லாம அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ பாபாவுடைய ஒவ்வொரு குழந்தைகளும் அமைதியினுடைய மாஸ்டர், அமைதியின் கடல். இப்போ அப்படி மகிமைக்குரிய சக்தி படைத்தவராக இருக்கிறதுனால நமக்கு இதை ஞாபகப்படுத்துறாரு. நம்மளோட தொழில் முக்கியமா நம்மளோட கடமை என்ன இருக்குது, பொறுப்பு என்ன இருக்குது. டாபிக் என்னன்னா அமைதி சக்தியினுடைய மகத்துவத்தை பத்தி பாபா இன்னைக்கு புரிய வைக்கிறார். என்ன சொல்றாரு? அமைதி கடல் பாபா தன்னுடைய அமைதியின் அவதார குழந்தைகளை சந்திக்க வந்திருக்கிறார். அப்படி நினைக்கிறோமா? நம்ம அமைதியோட அவதாரம் ஒவ்வொரு புராணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவதாரம் எடுத்திருப்பாங்க. இப்ப நம்மளோட ஒவ்வொருத்தரும் வந்து பாபாவினுடைய அமைதியினுடைய அவதார குழந்தைகள். அப்படின்னா அப்ப நம்ம வந்து எவ்வளவு அமைதி பூர்வமாக இருக்கணும். ஆனா எல்லாருக்கும் வரக்கூடிய சில தடைகள், சில பிரச்சனைகள் நமக்கு வரும் இல்லைங்களா? அப்ப அதுக்குத்தான் நமக்கு என்ன சொல்றாரு பாபா? இப்ப நமக்கு இப்போ அந்த நாலேஜும் அந்த பவரும் கொடுக்குறாரு. நம்மளோட உண்மையான நம்ம யாரு, நம்ம யாருடையவர், நம்மளோட உண்மையான வீடு என்ன, அப்ப இதை பத்தி இருக்குது. இன்னும் பாபா கூட இருந்து நமக்கு வழி நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ ஒவ்வொருத்தரும் நம்ம அமைதியினுடைய அவதார குழந்தைகளாக யார் புரிஞ்சிட்டு இருக்கிறாங்களோ அவங்கள சந்திக்கிறதுக்காக வந்துக்கிறேன்டார். இன்னைக்கு உலகத்துல எல்லாத்தோட ரொம்ப எல்லாருக்கும் அவசியமானது பார்த்தீங்கன்னா அமைதி தான். உலகத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன இருந்து என்ன பண்றது, நிம்மதியே இல்லை, அமைதி இல்லை. அப்ப எல்லாமே இருக்குது. அந்த அமைதி இல்லைங்கிறதுனால எதுவுமே இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் நம்ம யார் ஆத்மான்னு தெரியாது. அதனால தேக உணர்வுல இருக்கிற வரையும் உண்மையான அமைதியை அனுபவம் பண்ணவே முடியாது. பாபா பத்தியும் அறிமுகம் இல்லை. பாபா சொல்றாரு, உலகத்துக்கு அவசியமானது அமைதி அப்படின்னா அந்த அமைதியை கொடுப்பவர் டைரக்டா பாபா வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. இப்போ நம்மளை தகுதியுடையவராக ஆக்குறதுக்காக நம்ம மூலமாகத்தான் பாபா கொடுக்குறாரு. இப்போ ஞாபகப்படுத்துறாரு, அந்த அமைதியெல்லாம் நீங்க தானே கொடுக்குறீங்க. யாருக்கு வந்து எவ்வளவுதான் அழியக்கூடிய பணம் ஆகட்டும், பொருள் ஆகட்டும், இல்ல செல்வம் ஆகட்டும், சாதனங்களாகட்டும், எவ்வளோ இருந்தாலும் சரி, அப்போ அதுல எல்லாம் கூட ஒரு அமைதி கிடைக்கும் அப்படிங்கிறது விரும்புறாங்க. ஆனாலும் உண்மையான அழிவற்ற அமைதி யாருக்கும் கிடைக்காது. இன்னைக்கு உலகத்துல செல்வம் நிறைஞ்சதாக இருக்கிறாங்க, சுகத்தினுடைய சாதனங்கள் இருக்குது, வண்டி இருக்கலாம், வீடு இருக்கலாம், ஏசி இருக்கலாம், இன்னும் எல்லா சாதனங்களும் இருக்கும். ஆனாலும் ஆத்மாக்கள் அழியாத நிரந்தரமான அமைதியில வந்து ரொம்ப யாசிக்க கூடியவராக பிச்சைக்காரனா இருக்கிறார். அந்த மாதிரி அமைதியை வந்து யாசிக்கூடிய ஆத்மாக்களுக்கு நீங்க தான் மாஸ்டர் அமைதியினுடைய வள்ளல், அமைதியினுடைய களஞ்சியம், பொக்கிஷம் அப்படின்றார். தங்க வெட்டி எடுக்கிறாங்க, வைரங்கள் வெட்டி எடுக்கிறாங்க, இதெல்லாம் வெட்டி எடுக்கிற சுரங்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அமைதியினுடைய சுரங்கம். அமைதி சொரூபமான ஆத்மாக்கள் வந்து பாபா சொல்றாரு எல்லாருக்கும் அந்த அமைதியினுடைய தாக்கம், அதாவது தண்ணி தாகம், சாப்பாட்டுக்கு தாகம், அப்போ எப்படி பசிக்குது அப்படின்னு அது கொடுக்குறோம். அது மாதிரி அமைதியினுடைய தாகத்தை தீர்த்து வைத்து அமைதியை வந்து யாரெல்லாம் விரும்புறாங்களோ அவங்களுக்கு அந்த விருப்பத்தை பூர்த்தி செய்யக்கூடிய மகான் ஆத்மாக்கள் நீங்க. இந்த காரியம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? பண்ணிட்டு இருக்கிறோமா? இப்ப நான் எவ்வளவு அமைதி சொரூபமாக இருக்கிறேன் இப்போ இதுல, அதையும் பார்க்கணும்.
பாபாக்கு அமைதியற்ற குழந்தைகளை பார்த்து இறக்க வருது. பாபா நம்மள சொல்லல, உலகத்துல இருக்கிறவங்க. ஏன்னா நம்ம அமைதியா இருக்கிறோன்னு நம்புறாரு. அப்போ இப்போ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா அடிக்கடி வந்து நம்மளோட ஒரிஜினல், நம்ம யாரு, நம்ம யாருடையவர், இப்போ மற்றது எல்லாமே ரோல். நம்ம ஒவ்வொருத்தரும் சோல். ஒரு நடிகர் இருக்கிறாங்கன்னா அவங்க நடிகர் வேற, அவங்களோட நடிக்கக்கூடிய நடிப்பு வேற, கதாபாத்திரம் சொல்லுவாங்க. ஒரு மகாராஜாவும் நடிக்கலாம், பிச்சைக்காரனாவும் நடிக்கலாம், அது ரோல். ஆனா ரெண்டுமே அவங்க கிடையாது, அவங்க ரோல், அவங்க சோல் தனி. இப்ப துவாபர கலியுகத்துல ரோல் டு ரோலாவே உண்மைன்னு நினைச்சுக்கிட்டோம். நான் என்னவா இருக்கிறேன், எங்க பிறந்துக்கிறேன், என்ன செய்யறேன்னா இதுதான் என்னோட பேக்ரவுண்டு, அதுதான் நான். மற்றவங்கள பாக்குறோம், அவங்க எப்படி இருக்கிறாங்க, அதுதான் அவங்க அப்படின்னு நினைச்சு. இப்போ நமக்கு பாபா இந்த உலகங்கிற பெரிய நாடக மேடையில நம்ம ஆத்மாக்கள் நடிகர்கள் நம்மளோட ரோலை தான் பிளே பண்ணிட்டு. இன்னும் அந்த தெய்வீக சக்திகள் அந்த இல்லாத காரணத்தினால, பாபா மறந்த காரணத்தினால நமக்கு ஆத்மா வந்து கொஞ்சம் டிம் ஆகி போச்சு. இப்போ பாபா ஞாபகப்படுத்துறாரு. அப்ப உலகத்துல எல்லாருமே கொஞ்சம் அமைதி கிடைக்குமா அப்படின்னு ரொம்ப அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, யாசிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்து பாபாக்கு இறக்க வருது. எவ்வளவுதான் இன்னைக்கு உலகத்துல சயின்ஸ் எல்லாமே இருக்குது, அறிவியலோட சக்தியின் மூலமாக எங்கிருந்து எங்கேயோ போறாங்க, எங்க வேணா போகலாம், எல்லா வசதிகளும் இருக்குது. ஏதேதோ பல சாதனங்களை உருவாக்கி இருக்காங்க. ராத்திரியை பகலாக்குறாங்க, பகலை ராத்திரி ஆக்குறாங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா ஆத்மாவோட இயற்கைய குணமான அமைதியை அவங்கனால இதுவரையும் அனுபவம் செய்ய முடியாது. எவ்வளவுதான் அமைதி அடையிறதுக்காக ஓடுறாங்க, அமைதியினுடைய நோபல் பரிசு எல்லாம் கொடுக்குறாங்க, நிறைய அமைதியினுடைய சம்மேளனம் கூட்டம் எல்லாம் கூட்டுறாங்க. ஆனா அது எல்லாமே வந்து உடல் சார்ந்த டெம்பரவரியான அமைதியா இருக்குதே ஒழிய உண்மையான அமைதிங்கிறது கிடையாது. என்னதான் செஞ்சாலும் அதிருப்திங்கிற மாதிரி அமைதி இல்லாத மனநிலை. அழியாத அமைதி அனைத்து ஆத்மாக்களோட ஈஸ்வரி பிறப்புரிமை, நம்மளோட பர்த்ரைட் இருந்த. ஆனா பிறப்புரிமை அடையிறதுக்காக எவ்வளவு உயிர் உழைப்பு தர்றாங்க. நாமளே அமைதியானவங்க, ஆனாலும் அதை அடையிறதுக்காக நிறைய முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆத்ம ஞானம் இல்லை, பரமாத்மா ஞானம் இல்லை, ராமா பத்தி ஞானம் கிடையாது, தன்னுடைய சிரேஷ்டமான பாக்கியத்தை பத்தி ஞானம் இல்லை. ஒரு நொடிக்கான பிராப்தி தான். ஆனா ஒரு நொடியில அந்த பிராப்தியை தேடிட்டு அந்த முழுமையான அறிமுகம் இல்லாத ஒரு காரணத்தினால எவ்வளோ பேர் இன்னைக்கு வரையும் தடுமாறிட்டு இருக்கிறாங்க, கூக்குரல் போடுறாங்க, கதறாங்க, நிறைய நொந்து போறாங்க அப்படின்றார் பாபா. அந்த மாதிரி உலகத்துல கதறிட்டு இருக்கிறாங்க, அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, நொந்து போயிருக்கிறாங்க. அப்ப அந்த அமைதி தேடி அலைஞ்சிட்டு இருக்கிற தன்னுடைய ஆன்மீக சகோதரர்களுக்கு ஆத்ம ரூபத்துல உலகத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரும் சகோதர சகோதரி, சகோதரன் அப்படின்னா அந்த ஆன்மீக சக்தி, அந்த அமைதி சக்தியை வந்து திருஷ்டியின் மூலமாக கொடுங்க. ஏன்னா ஆத்மாவுடைய நம்மளோட பவர் வந்து கண்கள் மூலமாக வெளிப்பட ஆரம்பிக்குது. இந்த திருஷ்டியின் மூலமாகத்தான் அவங்களுக்கு அவங்களோட உலகமும் மாறும். உலகத்துல ஒரு பொய்யான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வெளியே சிரிச்சிட்டு இருக்கிறாங்க, வெளியே அமைதியும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனா உண்மையாலுமே அப்படி கிடையாது. ஏன்னா இந்த ஈஸ்வரி ஞானம் இல்லாத யாரும் உண்மையான அமைதி அனுபவமே பண்ண முடியாது. பாபா சொல்றாரு, நம்ம ஒவ்வொருத்தரும் அமைதியினுடைய அனைத்து அமைதியினுடைய அவதார ஆத்மாக்களா இருக்கு. பாபாவுடைய குழந்தைகள் எத்தனை பேர் இருக்கிற நீ? பாபா இப்ப கேட்கிறாரு, மற்றவங்களுக்கு எல்லாம் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கொடுங்கன்றாரு. இப்ப நான் அமைதி ஸ்வரூபத்துல நிலைச்சிருக்கிறேனா? ஏன்னா இது என்னோட ஆழ் மனசுலோடைய பதிவுகள், தேக உணர்வோட துவாபர கலியுகத்தோட சன்ஸ்கார் ஆழ் மனசுல இருக்குது, சப்கான்சியஸ் மைண்ட்ல. இப்ப மறுபடியும் நம்ம என்ன திரும்ப திரும்ப செய்யறோமோ அதுதான் சன்ஸ்கார் ஆகும். அப்ப நான் அமைதி ஸ்வரூபத்துல எவ்வளவு தூரம் நிலைச்சிருக்கிறோம்,
அசரீரி பயிற்சி எவ்வளவு தூரம் இருக்கிறேன், இந்த தேக உணர்வுல இருந்து நான் எனதுல இருந்து எவ்வளவு தூரம் விடுபட்டு இதெல்லாம் செஞ்சாதான் அந்த உண்மையான அமைதி இருக்கும் இல்லைங்களா? அமைதியா சும்மா உட்காந்துக்கிறது அமைதியா கிடையாது. இப்ப நம்மளோட இயற்கையான சொரூபம் என்னவோ அந்த நிலையில நிலைச்சிருப்பது. இப்போ பாபா சொல்றாரு அமைதி இல்லாத அசாந்தி. அப்ப அந்த அசாந்திக்கு எல்லாமே விடை கொடுத்துட்டீங்களா? அசாந்திக்கு விடை கொடுக்கக்கூடிய அந்த விழாவை கொண்டாடிட்டீங்களா? இல்ல இனிமேதான் கொண்டாடணுமா? யாரெல்லாம் அமைதி இல்லாத இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இதுவரை கொண்டாடலையோ என் வாழ்க்கையில் இனி அமைதியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படாது, அதுக்கு ஒரு மூடு விழாங்கிற மாதிரி அந்த நிலையிலிருந்து நான் கடந்து வந்துட்டேன் அப்படியே இங்க இருக்கிறாங்க யாராவது இருக்கிறீங்கன்னா, இல்ல இனிமேல் தான் நான் கொண்டாடணும்னு இருக்கிறீங்கன்னா, அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க யாராவது இங்க இருக்கீங்களா? பாபா கேட்கிறார், அப்படி யாராவது இங்க இருக்கீங்களா? இல்ல கம்ப்ளீட்டா இனிமே வந்து என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நான் என் மனசை நான் அமைதியை வச்சுக்குவேன் நானு. அப்போ அந்த மாதிரி ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணிட்டீங்களா? யாருக்கு வந்து அசாந்தி என் லைஃப்ல முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற ஒரு விழாவை கொண்டாட வேண்டியதாக இருக்கிறதோ அவங்க கைய தூக்குங்க. ஒருபோதும் கனவுல கூட அசாந்தியை வந்து வரக்கூடாதுன்றார். கனவுலே டிஸ்டர்ப் ஆகி அசாந்தியா இருக்கிறது, அமைதி இல்லாத ஒரு மனநிலை இருப்பது இருக்கக்கூடாது. கனவுல இருக்கக்கூடாதுன்னா அப்ப நினைவுல எவ்வளவு இருக்குன்னு பாரு. அப்ப நம்ம எந்த அளவுக்கு நான் ஆத்மா இந்த உடம்புல இருந்து நான் முற்றிலும் தனிப்பட்டவனாக இருக்கிறேன். அப்ப உண்மையாலுமே நான் அமைதியின் சொரூபமாக இருக்கிறேன். அப்ப என் 2 புருவ மத்தியில என்னை நானே என் மனக்கண்ணில் பாக்குறேன். அப்படியே பாரு. இப்ப நான் அவ்வளவு பிரகாசிக்கூடிய ஒரு ஒளி நட்சத்திரம் மாதிரி மின்னிட்டு இருக்கேன். இயற்கையாவே நான் ரொம்ப அமைதியா இருக்கிறேன். என் மனசு ரொம்ப அமைதியா இருக்கு. நான் இந்த உடம்புல இருந்தாலும் தனிப்பட்டு இருக்கிறதுனால என்னால மிக லேசாக சுதந்திரமாக இருக்க முடியுது. அனுபவமாகுதுங்களா? இந்த மாதிரி கனவு கூட அமைதி நிறைஞ்சதாக மாறிடுச்சு தானே. அமைதியினுடைய வள்ளலாக சிவபாபா இருக்காரு. நீங்க அனைவரும் நம்ம எல்லாமே அமைதி சொரூபமாக இருக்கிறோம். நம்மளோட தர்மம் கர்மா, நம்மளோட சுய தர்மமே அமைதியும் தான். நம்ம காரியம் கூட அமைதியாகத்தான் இருக்குதுன்றார். அப்ப பாபா சொல்றாரு நம்மளோட தர்ம கர்ம எல்லாம் அமைதியா இருக்கிறதுனால அமைதி அற்ற நிலை அப்படின்னா அசாந்திங்கிறது எங்கிருந்து வந்தது. அப்ப இதெல்லாம் நமக்கு ரியலைஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் இது எல்லாமே. பாபா சொல்றாரு நம்ம எல்லாரும் நீங்க அனைவரும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, என்ன காரியம் பண்றீங்க. இப்ப நம்ம வேலை சைலன்ஸ் பவர், அமைதியை கொடுப்பது. இப்ப பாபா சொல்றாரு இப்ப கூட நம்ம அனைவரோட பக்தர்கள் ஆரத்தி எடுக்கிறாங்க, தீபாரதனை எல்லாம் காட்டுறாங்க. சாந்தி தேவா, அமைதியின் கடலே, என் மனசுக்கு அமைதி கொடுக்கக்கூடியவரே அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப இது யாருக்காக இந்த ஆரத்தி எடுக்கிறாங்க, தீபாரதனை பண்றாங்க? உங்களுடையதா இல்ல பாபானுடையதா? அப்போ அமைதியினுடைய தேவன், அமைதியின் கடல் சிவபாபானுடைய குழந்தைகள் நம்ம. அமைதியினுடைய சொரூபமாக இருக்கிறோம், வள்ளல் இருக்கிறோம், வரதானிக ஆத்மாக்களாக இருக்கிறோம். இப்ப உங்களை நினைச்சுதானே நம்மளை நினைச்சுதானே கேட்டுட்டு இருக்கிறாங்க. சிவபாபாக்கு இருக்கவே இருக்குது, தேவாத்மாக்கள் கிட்டையும் அமைதியே வேண்டிட்டு இருக்கிறாங்க. பாபா சொல்ற அமைதியோட கிரணங்களை உலகத்துல பரப்பக்கூடிய மாஸ்டர் ஞான சூரியனாக இருக்க வேண்டும். அப்போ நான் உலகத்துக்கே அமைதி கொடுக்கக்கூடிய பவர் ஹவுஸ்ங்கிற மாதிரி சைலன்ஸ் பவரோடைய ஸ்தம்பம், மவுண்ட் அபுல பாபா சாந்தி ஸ்தம்பம் சொல்றோம். அந்த மாதிரி அமைதியினுடைய தூண். அப்ப எப்படி சூரியனுடைய கிரணங்கள் முழு உலகத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, அப்ப நான் ஆத்மா இந்த உடம்புல இருந்தாலும் ஞான சூரியனாக, அமைதியோட சூரியனாக இருந்து அப்ப என்கிட்ட இருந்து இந்த முழு உலகத்துக்கும்
இந்த உலகத்தை தாண்டி அனைத்து கிரகங்களுக்கும் ஜீவராசிகளுக்கும் கூட அனைத்து தத்துவங்களுக்கும் பஞ்சபூதங்களும் இயற்கைக்கும் அந்த அமைதிங்கிறது என் மூலமாக போயிட்டு இருக்குது. பாபா என் மூலமாக செஞ்சுட்டு இருக்காரு. அப்படியே நினைச்சு பாருங்க. உடம்புல இருந்தாலும் இந்த ஒரு தெய்வீக சக்தி, அமைதிங்கிற சக்தி. அப்போ நான் மாஸ்டர் ஞான சூரியனாக, அமைதியுடைய சூரியனாக இருந்துட்டு இருக்கிறேன். பாபா கூட இருக்காரு. இந்த சக்திங்கிறது உலகம் முழுசும் பரவிட்டு 4 பக்கம் அந்த சிக்னல் ஒளி கிரணங்கள் அதை மனக்கண்ணில் பார்க்குறேன். அப்போ அப்படிப்பட்ட பகவானுக்கு சமமாக அமைதி கொடுக்கக்கூடிய காரியத்தில் இருந்துட்டு இருக்கிறேங்கிற போதை சந்தோஷம் இருக்கிறதா? பகவானோட சேர்ந்து நானும் மாஸ்டர் ஞான சூரியன் மற்றும் அமைதியோடைய கிரணங்களை பரப்பக்கூடிய மாஸ்டர் சூரியன், அமைதியை பரப்பக்கூடிய மாஸ்டர் சூரியன். அப்போ இது அடிக்கடி இந்த டைட்டில் மாதிரி இருக்கு. இப்போ நமக்கே ஒரு ஃபேமிலியில இல்லை உறவுகள்ல இல்லை வேற ஏதாவது உடம்பு சரியில்லை, மனசு ஏதாவது இருக்குது, ஏதோ ஒரு விபத்துல டிஸ்டர்ப் ஆகுறேன்னா அப்போ இந்த பாயிண்ட் எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அது ரோல், அது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். நான் சோல். அப்போ நடிகர் தான் ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். அப்ப நான் ஆத்மா அமைதியினுடைய வள்ளலா இருக்கிறேன், அந்த கதாபாத்திரத்துல நடிக்கிறேன். அப்போ இந்த ஒரு சக்தி வச்சு அதை நல்ல விதமாக நடிச்சு கொடுக்கணும் அப்படின்னா கடந்து செல்லவே. பாபா சொல்றாரு, ஒரு வினாடியில இயற்கையான இயற்கையானதுன்னா நம்மளோட நேச்சர். அப்ப அந்த இயற்கையான நம்ம ஒவ்வொருத்தரும் அமைதி சொரூபமானவங்க. அப்படி ஃபர்ஸ்ட் தனக்குத்தானே நான் யாரு, நான் யாருடைய குழந்தையா இருக்கிறேன், என்னோட உண்மையான வீடு எது, அப்ப இதெல்லாம் நான் என்னோட உண்மையான தர்மம் எது அப்படின்னு ரியலைஸ் பண்ணி அந்த சுய சொரூபத்துல நிலைச்சிருக்க முடிகிறதா? தன்னுடைய உள் உணர்வு, இன்னர் கான்சியஸ்னஸ், உள் உணர்வு மூலமாக எந்த மாதிரி உள்ளுணர்வு சொல்றாரு? ஆத்மாவுக்கும், அதாவது என்னுடைய இந்த சகோதரனுக்கும் பாபானுடைய ஆஸ்தி கிடைக்கணும் அப்படிங்கிற நல்ல உள் உணர்வு, பாவனை அப்படின்றாங்க. சுப பாவனை, உள் உணர்வு. உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஆத்மாக்கள், பாபா குழந்தை, என்னுடைய சகோதர ஆத்மாக்கள், இவர்களுக்கும் பகவானுடைய அமைதி கடலாக இருக்கக்கூடிய பாபானுடைய அமைதி அனுபவம் ஆகும். இந்த ஒரு உள்ளுணர்வு மூலமாக, இந்த சுபபாவனையின் மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு அனுபவம் செய்ய வைக்க முடியும். அந்த எண்ணங்களை உருவாக்குறோம், பாபாவுடைய நினைல நிலைச்சிருக்கிறோம். இவ்வளவுதான். ஏன் இதுக்காக சொல்றாரு பாபா இப்படி இது அனுபவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு? அந்த சுப பாவனையோட பலன் அவசியமா கிடைக்குதுன்றார். அப்ப நம்ம எந்த உணர்வோட இருக்கிறோமோ அந்த உணர்வினுடைய வைப்ரேஷன், எண்ணங்களினுடைய அதிர்வுகள் எந்த அளவுக்கு ஆத்மா பியூரா பவர்ஃபுல்லா இருக்கிறோமோ அவ்வளோ தூரத்துக்கு ஸ்ப்ரெட் ஆகுது. எப்படி ஒரு பேட்டரி ஃபுல்லா புது செல்ல போடுறோம் அப்படின்னா அது ரொம்ப பிரகாசமா இருக்கும், ரொம்ப தூரத்துக்கு போகும். அது போல இப்ப பாபா சொல்றாரு, உங்களை எல்லாருக்குமே சிரேஷ்டமான நல்ல பாவனை இருக்கு, உள்ள நல்ல உணர்வு இருக்கு. உலகத்துல பகவான் நன்மை செய்யக்கூடிய வந்திருக்கிறார், உலகத்துக்கு நன்மை செய்பவர். அப்போ நானும் அவருக்கு உதவியாளன், நன்மை செய்பவன், அப்படி செய்யக்கூடியவன் என்று நல்ல உணர்வு இருக்குது. அதுலயும் சுயநலம் இல்லாத நல்ல உள்ளுணர்வு இருக்குது. இரக்கத்தினுடைய பாவனை, நல்லது நடக்கணும் அப்படிங்கக்கூடிய பாவனை இருக்குது. அந்த மாதிரியான பாவனை எங்கிறதுனா கான்சியஸ் உணர்வுகள். இந்த ஒரு நல்ல உணர்வு கண்டிப்பா அவரவர்களுக்கு இந்த அமைதிய சக்தியை அனுபவம் செய்ய வைக்கும். அப்ப நல்ல உணர்வுல இருந்து இந்த ஒரு சக்தி மற்றவங்களுக்கு போகல அப்படின்னே சொல்ல முடியாதுன்ற இல்லைங்களா? எப்போது விதை பவர்ஃபுல்லா இருக்குது, சக்திசாலியா இருக்குதுன்னா பலம், அதாவது பலனும் அதிகமாக சக்திசாலியாக இருக்குன்னா அதிகமாக இருக்கும். இந்த சிரேஷ்ட பாவனையினோட விதைக்கு எப்பொழுதுமே நினைவுங்கிற தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கணும்.
அப்ப நினைவுங்கிறது பாபாவோட நினைவு மாத்திரம் இல்லை, தன்னுடைய நினைவும் கூட. நான் அமைதியின் சொரூபமாக இருக்கிறேன், என்னோட இயற்கையான குணமே அமைதியானது தான். பாபா என் கூட இணைஞ்சிருக்கிறாரு, நான் மாஸ்டர் சூரியனாக இருக்கிற அமைதியினுடைய சூரியனாக இருக்கிறேன். அப்ப இப்படி நினைக்கும் போது என்கிட்ட இருந்து அந்த அமைதியினுடைய கிரணங்கள் நாலா பக்கம் பரவி, இதை என் மனக்கண்ணில் நல்லா பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த என்னை சுத்தி இருக்கிற எல்லா ஜீவராசிகளும் அமைதி அடையுது. எனக்கு தொடர்புல வரக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாக்களும் அமைதியாக, இதையும் என் மனக்கண்ணில் நான் பார்த்துட்டு, நான் இருக்கக்கூடிய இடமே அமைதியாக உருவாயிட்டு, எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் என்னோட பாதம் எங்க படுகிறதோ அந்த இடமே அமைதியாக உருவாக்குது. என்னை நினைக்கிறவங்க பாக்குறவங்க எல்லாம் அமைதி அடைகிறாங்க. அப்படின்னா அந்த அளவுக்கு பாபாவும் நானும் இணைஞ்சு இருக்கிறோம். அப்போ நான் அமைதிய நாலா பக்கம் கொடுக்கக்கூடிய அவதார முக்தியாக இருக்கேன். இந்த நினைவுங்கிற தண்ணிய ஊற்றிக்கிட்டே இருக்க. அப்போ சக்திசாலியான பலன், எப்படி உரம் போட்டு தண்ணி ஊத்தி எல்லாம் பண்ணும்போது அது நல்ல பவர்ஃபுல்லான அந்த பலன் கிடைக்குமோ, அது மாதிரி உடனடி பலன் ரூபத்துல அவசியம் பிராப்தி ஆகுதுன்றார். அப்படின்னா ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டோன்னா அதோட சாப்பிடும் போது எப்படி டேஸ்ட் கிடைக்குதோ, அதே மாதிரி இந்த அமைதியினுடைய மனோநிலையில அசரீரி தன்மையில நம்ம நிலைச்சிருக்கும் போது, பாபா நினைவுல மூழ்கும் பொழுது அதனுடைய உடனடி பலன் நமக்கும் அனுபவம் ஆகும். இதுக்கு ஆகுமா ஆகாதங்கிற கேள்வியே கிடையாதுன்றார். ஏன்னா எப்போ நான் சக்திசாலியான நினைவினுடைய தண்ணீர் இருக்குதோ அப்படின்னா, நான் அந்த எண்ணங்கள் நல்ல பவர்ஃபுல்லா நினைக்கிறேன். அப்படின்னா இப்படி நினைக்கும் போது இந்த நல்ல ஒரு சுப எண்ணங்கள், நல்ல பாவனை உணர்வுகள் அந்த அளவுக்கு எல்லாருக்கும் அமைதியை கொடுக்கணுங்கிறது என் ஆள் மனசு நம்பணும். எல்லா ஆத்மாக்களுக்காக சுபபாவனை இருக்குது அப்படின்னா உலக அமைதிக்கான பிரத்யட்ச பலன் கண்டிப்பாக கிடைக்கும். பிரத்யட்சன்னா உடனடி பலன். எல்லா ஆத்மாக்களோட பல ஜென்மங்களோட விருப்பத்தை பாபாவோட சேர்ந்து நம்ம இப்போ குழந்தைகளும் நம்ம நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம். 2500 வருஷமா தேடிட்டு கிடந்தது எங்காவது அமைதி கிடைக்குதான்னு. பாபா தான் நமக்கு ஞானம் என்கிற சக்தி கொடுத்து, யோகம் என்கிற சக்தியை உருவாக்கி நம்மளே அமைதியின் சொரூபமாக மாற்றி விட்டுடுறாரு. இந்த மனோநிலையில இந்த எண்ணங்களோடு இருக்கக்கூடியவர்கள் இந்த வைப்ரேஷன் அவசியமா அனைவருக்கும் அமைதி கிடைக்கும். அப்போ இப்படி நினைக்கும் போது எல்லாருக்கும் அமைதி போகுதுன்னா ஃபர்ஸ்ட் நானும் அனுபவிச்சுட்டு இருக்கிறேங்கிறது பார்க்கணும். இப்ப என்னோட மனசு இப்ப எப்படி இருக்கு? எல்லாத்திலிருந்து விடுபட்ட நிலையில என்னால இருக்க முடியுதா? அப்பப்போ விடுபட்டு இருக்கக்கூடிய பயிற்சி நான் பண்றேன்னா, இந்த அமைதி சக்தியோட பலம் அதிகரிக்கிறேன்னா, திரும்ப திரும்ப செய்யும் போது தான் பல லென்ஸ் வச்சு எப்படி ஒரு குவிக்கப்படும் போது அந்த வெளிச்சம் ஸ்ப்ரெட்டா இருக்கிறது ஒன்னா கோயும் போது அது பவர் தாஸ். அது மாதிரி இன்னைக்கு உலகத்துல நிம்மதியே இல்லை, அசாந்தியா இருக்குது, அமைதி இல்லைங்கிற ஒரு சப்தம் நாலா பக்கம் பரவிட்டு இருக்குது, ஒழிச்சிட்டு இருக்கு. உடல், மனம், பணம், செல்வம், மனிதர்கள் எல்லா பக்கத்துல இருந்தும் அமைதி இல்லாத அனுபவத்தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த மனுஷங்கிட்ட போனாலும் அவன் பிரச்சனையே நம்மளோட பெருசா இருக்கு. பணம் வச்சவங்க இருக்கட்டே அப்படித்தான் இருக்குது. அது ஏழையோ பணக்காரனோ இல்ல மனசு, எல்லாருமே அமைதி இல்லாத நிலையத்தை அனுபவம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கூட சேர்ந்து பயமும் இருக்குதுன்றார். அப்போ எல்லா பிராப்திகளோட சாதனம் இருக்கு. எதெல்லாம் அனுபவிக்கணுமோ அதோட சாதனங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கூட அவங்களுக்கு அமைதியை கொடுக்கறதுக்கு பதிலா பயத்தையும் அசாந்தி தான் கொடுத்துட்டு இருக்கு. பாபா சொல்றாரு, இன்னைக்கு உலகத்துல எல்லா ஆத்மாக்களும் ஏதோ ஒரு ரூபத்துல பயத்துக்கு வசமாயிருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, நடந்துட்டு இருக்கிறாங்க, சம்பாரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ சின்ன சின்ன அல்பகாலமான ஒரு சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில பயத்துன்னு கூடவே நாளைக்கு என்ன ஆகுமோ, இது அது என்ன ஆகுமோ, இது எப்படி ஆகுமோ அப்படிங்கிற பலவிதமான எண்ணங்களால நாளைக்கு என்ன ஆகணும் இந்த ஒரு பயத்துல கவலையில இருக்கிறாங்கன்றார்.
எங்கு பயத்தினுடைய ஆதாரம் சிம்மாசனம் மாதிரி ஆதாரம் இருக்குது, அந்த எண்ணங்கள் இருக்குதோ, அப்போ அவங்களுக்கு அந்த அசாந்தி தான் அனுபவம் பண்ணுவாங்க. இன்னைக்கு ராஜ்யம் அரசியல்வாதிகள் சொல்றா இல்லைங்களா, அவங்களோட நிலைமையும் நாளைக்கு எந்திரிக்கும் போது சேர் இருக்குமா, சிம்மாசனம் இருக்குமா இல்லையான்னு கூட தெரியல, ஆட்சி இருக்குமா, கவுத்துடுவாங்களா, என்ன ஆகுமோ அப்படிங்கிற பயத்துலதான் போயிட்டு. பாபா சொல்றாரு, எப்போ தலைவர்கள் கூட பயத்தினோட நாட்காலியில தான் உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னா, அப்ப தலைவரோட நிலைமை இப்படி இருக்குதுன்னா பிரஜைகள் எல்லாம் நிலைமை பிரிச்சு பாருங்களேன் எப்படி இருக்கு. பாபா சொல்றாரு, இன்னைக்கு உலகத்துல பெரிய பெரிய தலைவர்கள் இருப்பாங்க, பெரிய பெரிய டாப் மோஸ்ட் பெரிய போஸ்ட் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு செக்யூரிட்டி மெய்காப்பாளர்கள் சொல்லுவாங்க. செக்யூரிட்டி நிறைய பேர் இருப்பாங்க. ஏன் செக்யூரிட்டி நிறைய பேர் வச்சுக்கிறாங்க? 7 அடுக்கு பாதுகாப்பு, 5 அடுக்கு பாதுகாப்புன்னு யாராவது முக்கியமானவங்க வரான்னு கொடுக்குறாங்கன்னா பயம் இல்லைங்களா? பயத்தினோட சிம்மாசனத்துல அல்ப காலமான சந்தோஷமாக என்ன இருக்க போகுதுன்றார். அங்க அந்த இடத்துல அமைதி இருக்குமா, இல்ல அசாந்தி இருக்குமா? பாப்தாதா அந்த மாதிரி பயம் நிறைஞ்ச ஆத்மாக்களுக்கு, குழந்தைகளுக்கு சதா காலத்துக்கு ஒரு அமைதியும் சுகத்தையும் நிறைஞ்ச வாழ்க்கையை கொடுத்திருக்காகத்தான். ஒரு அமைதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச வாழ்க்கை எல்லாருக்கும் கொடுத்திருக்காகத்தான் பாபா என்ன சொல்றாரு, குழந்தைகளாகிய நம்மளை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறாரு. அதுவும் அமைதியை கொடுக்கக்கூடிய அவதார சொரூபம், அவதார ரூபத்துல பொறுப்பாளர் ஆக்கியிருக்கு. அப்போ அந்த பொறுப்பாளர் அப்படின்னா உலகத்துல குடும்பத்தை கவனிக்கணும், ஒரு தொழில பொறுப்பா இருக்கணும், குடும்பத்துல பொறுப்பா இருக்கணும், பணத்தை சேமிக்கிறதுல பொறுப்பா இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. இங்க நம்மளோட குணங்களும் சக்திகளையும் பயனுள்ளதாக மாற்றி அதுல அதிகரிக்கிறதுலயும் பொறுப்புள்ளவராக இருக்கணும். அமைதியோட சக்தி மூலமாக செலவே இல்லாம, பைசா செலவு இல்லாம ஒரு செகண்ட்ல நாம என்ன பண்றோம், பறந்தா மாதிரியும் போயிடுறோன்றார். இந்த உலகத்தை விட்டு ரொம்ப தூரம் தன்னுடைய இனிமையான வீட்டுக்கு எவ்வளவு சுலபமாக போயிடுறோம். நம்ம பாபான்னு சொல்ல பறந்தாம நினைக்கும் போது புத்தி அந்த இடத்துல நினைச்சிடுது. பாபா ஞாபகப்படுத்துறாரு, உங்களுக்கு அப்படி ஒரு செகண்ட்ல போக முடியுதா, இல்ல உங்களுக்கு ரொம்ப சிரமம் கடினத்தை அனுபவம் பண்றீங்களா? அமைதியோட சக்தி மூலமாக இயற்கை வென்றவராக, மாய வென்றவராக எவ்வளவு சுலபமாக ஆயிட்டு இருக்கோம். அமைதியோட சக்தினா அசரீரி பண்ண பயிற்சி. அப்போ சரீரத்தோட உணர்வே இல்லை அப்படின்னா மாயை வென்றவராக, இயற்கை வென்றவராக நம்ம மாறிடுறோம். எதன் மூலமாக? ஆத்மாவோட சக்தி மூலமாக. இப்போ பாபா சயின்டிஸ்டையும் அமைதி சக்தி, விஞ்ஞான சக்தி பத்தியும் பேசுறாரு. இப்போ அணு மற்றும் ஆன்மீக 2 சக்தி எப்போ இணையுமோ, விஞ்ஞானமும் மெய்ஞானமும் அப்படின்னா இந்த 2 சக்தி ஆன்மீக சக்தி இணைதோ, அப்போ அந்த ஆன்மீக சக்தியின் மூலமாக அணுசக்தி மிக தூய்மையான புத்தி மூலமாக சுயம் உலகத்திற்கு நன்மை கொண்டான காரியத்துல ஈடுபடுத்தப்படும். சத்தியுகத்திலயும் எல்லாம் இருக்கும், சயின்ஸ் இருக்கும், இந்த விஞ்ஞானம் இருக்க போது எல்லாமே இருக்கும். ஆனா எல்லாம் பயனுள்ள வகையில பயனுள்ள காரியத்துல பயன்படுத்துவாங்க. ஒண்ணு அணுசக்தி, இன்னொன்னு ஆன்மீக சக்தி. இந்த 2 சக்தியினோட இணைப்பு மூலமாக அமைதி நிறைஞ்ச உலகம், அதாவது இந்த பூமியில அந்த வெளிப்படையே தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அமைதி சுகம் நிறைந்த சொர்க்கம் ராஜ்யம் இந்த 2 சக்திகளும் இருக்குதுன்றார். அமைதி நிறைஞ்ச சொர்க்கத்தோட ராஜ்யத்துல அணுசக்தியும், அதாவது விஞ்ஞான சக்தியும் அமைதி சக்தியும் இணைந்திருக்கும். தூய்மையான ஒரு நல்ல ஒரு புத்தி இருக்குது அப்படின்னா எப்போ கூட சிரேஷ்டமான அப்படின்னா மனிதனிலிருந்து தேவநிலை உயர்த்துவதற்கான காரியம், அந்த ஒரு சத்தியமான காரியம் செய்யக்கூடிய புத்தி தான் தெய்வீக புத்தி, தூய்மையான புத்தி. சத்தியம் அப்படின்னா அழியாதது அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. ஒவ்வொரு காரியமும் அழியாத பாபா, ஒவ்வொரு காரியமும் கூட அழியாத தந்தை, அழியாத ஆத்மா, இந்த 2 நினைவின் மூலமாக
அழிவற்ற பிராப்தியம் நிறைஞ்சதாக மாறிடும். பாபா அழிவற்றவர், நான் ஆத்மா அழிவற்றவன். பாபா மூலமாக எனக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து பிராப்திகளும் ஆஸ்தி சொத்துகளும் அழிவற்றது. அதனால தான் சத்தியத்தோட காரியம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நீங்க சதா காலத்துக்கும் அமைதியை கொடுக்கக்கூடிய அமைதியுடைய ஆத்மாக்களாக இருக்கிறீங்க. பாபா கேட்கிறாரு, புரிந்ததா? புரிந்ததா? அவங்களே கேட்டுக்கணும். பாபா புரிஞ்சதான்னு கேட்கிறாரு. பாபாவுக்கு பதில் கொடுக்கணும் மனசே. பாபா என்ன அமைதி சக்திக்காக என்ன சொன்னாரோ அது அதை முடிக்கிறார். வாணி முடிக்கிறாரு. எசன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த மாதிரி எப்பொழுதும் சத்தோபிரதமான நிலை மூலமாக, அந்த மாதிரி எப்பவுமே சத்தோபிரதமான நிலை மூலமாக சத்தியமான காரியத்தை செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு, சத்தியமான காரியம் என்ன இருக்குது? தூய்மையான புத்தியின் மூலமாக உலகத்துக்கு அமைதியை கொடுப்பது. எப்பொழுதும் தன்னுடைய சக்தி நிறைஞ்ச பாவனை மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு அமைதியோட பலன் கொடுக்கக்கூடிய, எப்பொழுதும் மாஸ்டர் வள்ளலாகி அமைதியினுடைய சாந்தி தேவனாகி சாந்தியினுடைய கிரணங்களை உலகத்தில் பரப்பக்கூடிய அந்த மாதிரி சிவபாபாவின் விசேஷமான காரியத்துல உதவியாளராக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். எப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு நமஸ்காரம் சொல்றாரு? எப்பொழுதும் சத்தோபிரதாவான நிலை மூலமாக சத்தியமான காரியம் செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு எப்பவுமே தன்னுடைய சக்திசாலியான உணர்வுகள், பாவனை சொல்றாங்க இல்லைங்களா, இந்த நல்ல உணர்வு பாவனை மூலமாக அநேக ஆத்மாக்களுக்கு அமைதியோட பலனை கொடுக்கக்கூடிய, எப்பொழுதும் மாஸ்டர் வள்ளலாகி அமைதியினுடைய தேவனாகி அமைதியினுடைய கிரணங்கள் முழு உலகத்துக்கும் பரப்பக்கூடிய அந்த மாதிரி தந்தையினுடைய விசேஷமான காரியத்தில் சகயோகி உதவியாளராக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். அப்போ பாபா 84வது வருஷத்துக்கு அவ்யக்தவாணி இது. அப்போ ஒரு சயின்டிஸ்ட் போயிருக்காரு, நோபல் பரிசு பெற்ற ஒரு விஞ்ஞானி, லண்டனை சேர்ந்த ஜோசிப் பசன் பாப் தாதாவை சந்திக்கிறார். இப்போ அவருக்காக பாபா என்ன சொல்றாருன்னா, அமைதியோட சக்தியினுடைய அனுபவம் செய்யறீங்களா? ஏன்னா நோபல் பரிசுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு உயர்நிலை பிடிச்சிருக்கணும் ஒரு இதுல டிபார்ட்மெண்ட். இப்போ பாபா அமைதி சக்தியை சொல்லிட்டு இருக்கிறது, அமைதியோட பவரை பத்தி சொல்லிட்டு இருக்கிறதுனால உங்களால அந்த அமைதியோட அனுபவத்தை பண்ண முடியுதா? ஏன்னா அமைதியோட சக்தி தான் முழு உலகத்தையும் அமைதி நிறைஞ்சதாக மாற்றுகிறது. இப்ப ஞாபகப்படுத்துறார், நீங்களும் அமைதி விரும்பக்கூடிய ஆத்மா தானே. சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எல்லாருமே அமைதி விரும்பக்கூடியவங்களா தான் இருக்கிறாங்க. அதனால பாபா சொல்றாரு, நீங்களும் அமைதி விரும்பக்கூடியவர் தானே. இந்த அமைதி சக்தி மூலமாக அறிவியல் சக்தியும் யதார்த்த ரூபத்துல காரியத்துல ஈடுபடுத்தினீங்கன்னா உலக நன்மை செய்யக்கூடிய காரியத்திற்கு பொறுப்பாளராக ஆக. அறிவியலோட சக்தி அவசியம்தான். சத்தோ பிரதான் அப்படின்னு மிக உயர்ந்த தூய்மையான புத்தியாக ஆகிறதுனால மட்டும் இந்த யதார்த்தமான ரூபத்தில் அந்த காரியத்துல பயன்படுத்த முடியுது. அறிவியல் சக்தி இருக்கணும், இங்க புத்தி சுத்தமான புத்தியும் இருக்க வேண்டும். இன்று இதை யதார்த்த ரூபத்துல காரியத்துல உபயோகப்படுத்த முடியும். இது எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு ஞானத்தினுடைய யாருக்காவது அப்படி ஆகலை அப்படின்னா அது விஞ்ஞான சக்தி அமைதி சக்தி ரெண்டுலயும் குறை இருக்குதுன்னு அர்த்தம். இதே அறிவியல் இந்த ஞானத்தின் ஆதாரத்தினால் புது உலக படைப்புக்கு பொறுப்பாளராக ஆகும். ஆனா இன்னைக்கு அந்த ஞானம் இல்லாத காரணத்தை, விஞ்ஞானம் இருக்குது ஞானம் இல்லை, உண்மைங்கிற தூய்மை இல்லை.
ஆத்ம ஞானம் இல்லை, பரமாத்மா ஞானம் இல்லை, நம்மளோட ஒரிஜினல் சொரூபம் இல்லாத காரணத்தினால மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா விநாசத்து பக்கம், விநாசம் அழியக்கூடிய காரியத்துல போயிட்டு இருக்கு. அதனால இப்ப இந்த அறிவியலோட சக்தியை வந்து அமைதியோட சக்தியின் ஆதாரத்தினால ரொம்ப நல்ல காரியம் செய்யறதுக்கு அது பயன்படுத்துங்க. அதுக்கு அந்த நல்ல காரியம் பண்றதுக்கு ஒரு பொறுப்பாளர் ஆக்குங்க. இதுலயும் நோபல் பரிசு வாங்குவீங்க தானே? பாபா அந்த நோபல் பரிசு வாங்கினவர் பார்த்து கேட்கிறாரு, இதுலயும் நோபல் பரிசு வாங்குவீங்க தானே? ஏனென்றால் இந்த காரியத்தின் அவசியம் இருக்குது. எல்லாரும் இப்ப ஏங்கிட்டு இருக்கிறாங்க சொல்லி அமைதிக்காக. எப்பொழுது எந்த காரியம் அவசியமாக இருக்கிறதோ அதற்கு பொறுப்பாளர் ஆகுபவரை அனைவரும் சிரேஷ்ட ஆத்மாவின் பார்வையோட பார்ப்பாங்க. அதனால இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சதா? இப்ப அறிவியலோட சக்தி, அமைதியோட சக்தி, இதோட இணைப்பு எப்படி இருக்குது? இந்த சயின்ஸ் பவர், சைலன்ஸ் பவர் என்றார். இது ரெண்டோட இணைப்பின் காரணமாக எவ்வளவு வெற்றி கிடைக்குங்கிற ஆராய்ச்சியை கூட பண்ணுங்க. ஆராய்ச்சி பண்ணணுங்கிற ஆர்வம் இருக்குது தானே? சயின்டிஸ்டாவே ஆராய்ச்சி தான் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆராய்ச்சி பண்ணுங்க. சயின்ஸ் பவர், சைலன்ஸ் பவர் வச்சு இந்த உலகத்துல எல்லாரும் ஒவ்வொருத்தரும் அமைதி நெஞ்சவங்களா ஆகுறதுக்கான அந்த ரிசர்ச் பண்ணுங்க, சோதனை பண்ணி பாருங்க. இவ்வளவு பெரிய காரியம் செய்யணும், அந்த மாதிரி உலகத்தை உருவாக்குவீங்க தானே? இது அந்த நோபல் பரிசு வாங்கின அந்த சயின்டிஸ்ட பத்தி பேசினார். அடுத்தது யூகே குரூப்போட பேசுறாரு. உங்க குரூப் தான். கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள், காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகள் எப்பவுமே பாபாவை சந்திக்கிறார்கள். எப்பொழுதுமே பாபா என் கூட இருக்கிறார் என்கிற இந்த அனுபவம் எப்பொழுதுமே இருக்குது தானே? சர்வசக்தியன் பாபாவா சதா என் கூட இருக்கார் என்கிற அனுபவம் எப்போ இருக்குதா? ஒருவேளை பாபாவனுடைய துணைவில இருந்து கொஞ்சமாவது விலகிட்டோம் அப்படின்னா மாயாவோட பார்வை ரொம்ப ஷார்ப்பா இருக்குதுன்றார், கூர்மையா இருக்கு. இவர் பகவானோட நினைவு, தன்னுடைய நினைவிலிருந்து ஆத்ம அபிமானத்திலிருந்து விலகி இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாவே என்ன பண்ணுதுன்னா அது தன்னுடைய வேலை செஞ்சு தன்னுடைய ஆக்க முயற்சி பண்ணுதுன்றார். அதனால ஒருபோதும் பாபாவோட துணையிலிருந்து பிரிச்சிடக்கூடாது, பிரிஞ்சு போயிடக்கூடாது, எப்பொழுதும் உடன் இருக்கணும்ன்றார். எப்போ பாப்தாதா அவரை எப்பொழுதும் உடன் இருப்பதற்கான வாய்ப்பு, ஒரு ஆஃபர் கொடுக்கிறார். அந்த 5000 வருஷத்துல பகவானோட கூட இருக்கக்கூடிய சமயம் மிக குறைவு. அதுவும் இப்பதான் கிடைச்சிருக்கு. அப்போ பாபா சொல்றாரு, இந்த ஒரு வாய்ப்பை வந்து நல்ல விதமா எடுத்துக்கணும். இந்த மாதிரியான துணை, அதாவது பகவான் அவரே என்னோட இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த 5000 வருஷம் ஒரு கல்பத்துல ஒருபோதும் கிடைக்காது, இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் சத்தியுகத்துல கூட இருக்காதுன்றார். சத்தியுகத்துல ஆத்மாக்களோட தொடர்புல இருப்போம். முழு கல்பத்தினோட இருக்கிறவங்க வந்து பகவானோட தொடர்பு உடன் இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி சமயம். இந்த சங்கமிகத்திலே குறைவான சமயம். அந்த குறைவான சமயத்திலேயே நம்மளும் ஆரம்பத்திலே 36 எல்லாம் வந்துடல, பின்னாடி பின்னாடி வந்திருக்கிறோம். இந்த கொஞ்சமான சமயம் தான் இருக்குது இல்லைங்களா? அந்த கொஞ்சமான சமயத்துல தானே பாபா குழந்தை ஆயிடுக்கிறோம். அதனால இந்த குறைந்த காலத்துல இவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைக்குதுன்னா அத சதா சர்வகாலமும் இருக்கணும் தானே? பாப்தாதா எப்பொழுதும் பரிபக்குவ நிலையில நிலைச்சு இருக்கக்கூடிய குழந்தைகளை பார்த்துட்டு இருக்காரு. பாபாவோட எதிரில வந்து எவ்வளவு மிகவும் அன்புக்குரிய குழந்தைகளை அமர்ந்திருக்கிறீங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் ரொம்ப அன்பானவர்கள். பாப்தாதா கூட அந்த அளவு அன்போட எல்லாரையும் பாக்குறாரு. நம்ம ஒவ்வொருத்தரும் அவ்வளோ அன்பானவர்கள். பாபா முன்னாடி உட்காந்துக்கிறோம், பாபாவும் நம்ம அவ்வளோ அன்பானவர்கள் பாக்குறாரு. எங்கெங்க இருந்து எல்லாமோ தேர்ந்தெடுத்து எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம். அந்த மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு செல்ல குழந்தைகளாக இருக்கீங்க. எப்பொழுதுமே பாபாவோட காரியத்துக்கு உறுதுணையாகவும் இருப்பீங்க.
ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்க மாட்டீங்கன்றாரு. ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பீங்க. அடுத்தது தனிப்பட்ட மகா வாக்கியம். விசேஷமான கதாபாத்திரம் என்றால் ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நொடியிலும் எப்பொழுதும் கவனக்குறைவாக இருப்பதில்லாமல் சதா எச்சரிக்கையாக இருப்பவர். தனிப்பட்ட மகா வாக்கியத்துல பாபா சொல்றாரு, நம்ம எல்லாருக்கும் விசேஷமான கதாபாத்திரம் ஹீரோ பார்ட் கிடைச்சிருக்கு. அதனால ஒவ்வொரு அடியிலும் ஒவ்வொரு நொடியிலும் ஒரு அடி ஒவ்வொரு நொடியிலும் கூட எப்பொழுதும் கவனக்குறைவாக இல்லாமல் எச்சரிக்கையாக இருக்கக்கூடியவங்களாக ஆகுறேன். பாபா என்ன சொல்றாருன்னா, எப்பொழுதும் தன்னை நடைமுறை காரியங்களை செய்து கொண்டே, எப்பொழுதும் தன்னை நடைமுறையான காரியங்களை டெய்லி ரொட்டீன் நம்ம என்னென்னலாம் செய்யறோமோ அதை செஞ்சுக்கிட்டே போனாலும் வந்தாலும் சாப்பிட்டாலும் தூங்கினாலும் எல்லைக்குட்பட்ட நாடக மேடையில் விசேஷமான கதாபாத்திரம் ஏற்று செய்யக்கூடிய ஆத்மாக்களைங்கிற அனுபவம் பண்றீங்களா? யார் விசேஷமான கதாபாத்திரமாக இருக்கிறார்களோ, ஒரு படத்துல ஹீரோவா நடிக்கிறவங்களுக்கு சதா நான் ஹீரோ பார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னை சுத்தி தான் இந்த கதை அமைச்சிருக்குது, இந்த படத்துக்கே நான் தான் முக்கியமானதுங்கிற ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு உலகத்துல 850 கோடியில நான் தான் முக்கியமான ஆத்மா. அவருக்கு எப்பொழுதும் ஒவ்வொரு நேரமும் தன்னுடைய காரியம், அதாவது பாத்திரத்தின் மேல் கவனம் இருக்கு. பாபா இன்னைக்கு உலகத்துக்கே அமைதி தூதுவர், அமைதி கொடுக்கக்கூடிய அவ்வளவு சக்தி படைத்தவராக நமக்கு அவதார மூர்த்தியாக பாக்குறாரு. அப்ப இதை நான் எவ்வளவு தூரம் செஞ்சுட்டு இருக்கிறேன் நானு? அப்படி யாரு நான் அவ்வளவு முக்கியம் வாய்ந்தவன் அப்படி நினைக்கிறாங்களோ, அப்போ தன்னை காரியத்திலே கவனம் இருக்கும். ஏன்னா முழு நாடகத்தினுடைய ஆதாரம் யார் கதாநாயகியா இருப்பாரோ அவர் மேலதான் இருக்கு. அப்ப முழு உலகத்தினுடைய நாடகத்தினுடைய ஆதாரமே பாபா குழந்தைகளாகிய நம்ம தான். அந்த மாதிரி விசேஷமான ஆத்மாக்களுக்கு மற்ற விசேஷமான நடிகர்களுக்கு எப்பொழுதும் இந்த அளவே கவனம் இருக்கிறதா? அந்த அளவுக்கு கவனம் இருக்குதான்னு கேட்கிறார். விசேஷ நடிகன் ஒருபொழுதும் கவனக்குறைவாக இருக்க மாட்டான். தெரியுதுங்களா? முழு நாடகத்துல ஆதாரம் யார் மேல இருக்குது? ஹீரோ பார்ட்டா இருக்குது நம்ம மேலதான். அப்படி விசேஷமான ஆத்மாக்களுக்கு மற்றும் விசேஷமான நடிகர்களுக்கு அதே அளவு கவனம் இருக்கிறதா? விசேஷ நடிகன் ஒருபொழுதும் கவனக்குறைவாக இருக்க மாட்டாங்க. ரொம்ப அலர்ட்டா இருப்பாங்க, எச்சரிக்கையோட இருப்பாங்க. தன்னுடைய பார்ட் நம்மளோட எப்படி பார்க்கணும், இங்கிருந்து இப்படி திரும்பி பார்க்கறது கூட அவ்வளோ 10 டேக் எடுப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு பார்வை, ஒரு பேச்சு, ஒரு நடத்தை, ஒரு உணர்வு அப்படி கவனம் செலுத்துவாங்கன்றார். இப்ப பாபா கேட்கிற, நீங்க விசேஷமான ஆத்மாக்கள், உங்களுக்கு அந்த மாதிரி கவனக்குறைவு வருது இல்லை தானே? அப்ப நல்ல விதமா கவனமாக செஞ்சுட்டு இருக்கிறோம் தானே? பாப்சாமான ஆயிடலாம், செஞ்சிடலாம், போயிடலாம் அப்படின்னு அலட்சியமாக நினைக்கல தானே? செஞ்சிட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்குது, நடந்துட்டு இருக்குது, அந்த மாதிரி நினைக்கிறீங்களா? இப்ப நம்ம முயற்சி எந்த வேகத்துல போயிட்டு இருக்குது, என்னோட அமைதி சக்தி எவ்வளவு வேகத்துல இருக்குது, என்னோட பயிற்சி எவ்வளவு வேகத்துல போயிட்டு இருக்குது, நடந்து போயிட்டு இருக்கிறோமா? நடந்துட்டு இருக்கிறேன்னு எவ்வளவு வேகத்தில் நடந்துட்டு இருக்கிறோம்? அப்போ வெறுமனே நடந்துட்டு இருக்கிறது ஸ்பீடா நடக்கிறதுக்கும் அப்படி பறந்து போறதுக்கும் வித்தியாசம் இருக்குது தானே? நடந்து போறவங்க இருக்கிறாங்க, இப்ப நடந்து போறவங்க எங்க? விமானத்துல பறக்கக்கூடியவங்க எங்க? வேஸ்ட் வாக்ல அவங்க நடந்துட்டு இருக்கிறாங்க, போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஆனாலும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ஃப்ளைட்ல போகணும், ட்ரெயின்ல போகணும், பஸ்ல போகணும், நடந்து போகணும்னு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு. பிரம்மகுமார் குமாரி ஆயிட்டோம் அங்கிருந்து நடந்துட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். பாபா குழந்தை ஆயிட்டோம், பிகே ஆயிட்டோம்னா நடந்துட்டு இருக்கிறோம். ஆனா எந்த வேகத்துல போயிட்டு இருக்கிற அப்படின்னா அந்த லட்சணம் நடைமுறையில எவ்வளவு தூரம் இருக்கு. அதிவேகத்துல யார் போறாங்களோ அவங்கதான் அந்த டைம்குள்ள போய் சேர முடியும். அப்படி இல்லைன்னா பின்னாடி பின்தங்கிடுவாங்க. இங்கே கூட பிராப்தி ஆகுது
அப்படின்னா பாபா குழந்தையாகி எனக்கும் நல்ல நல்ல அனுபவம் ஆயிட்டு இருக்குது. ஆனா சூரிய வம்சத்துல ஆரம்பத்துல நல்ல நிலையில வரக்கூடிய அளவுக்கு என்னோட அனுபவம் ஆகுதா, ஸ்பீடா இருக்கேனா? இல்ல சந்திர வம்சம்னா திரேதாத்துல வரக்கூடியதாக இருக்குதா? அப்ப 2 யுகத்திலையும் வர்றாங்கன்னா 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்குது தானே. அதனால சூரிய வம்சத்துல ஆரம்பத்திலே அந்த 9 லட்சம் பேர் ஆரம்பத்திலே வருவதற்கான ஒவ்வொருவருக்கும் நல்ல நல்ல எண்ணம், ஒவ்வொரு வார்த்தையிலும் கூட உயர்ந்த எண்ணமா இருக்கணும். சாதாரண எண்ணம் பயனுள்ளாத அப்படின்னா பிரயோஜனம் இல்லாத எண்ணங்கள், சாதாரண எண்ணங்கள் முடிஞ்சு போயிடணும். பாபா இதை ஞாபகப்படுத்துறாரு. ஒருவேளை ஏதாவது கதாநாயகன் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த நடிகர் வந்து சாதாரண நடிப்பை நடிக்கிறார் அப்படின்னா கூட அவங்க எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. கதாநாயகன் பயங்கரமான முக்கியமான ரோல் எடுத்து பிளே பண்ணிட்டு இருக்கிறார் அப்படிங்கும் போது அவங்க சாதாரணமா நடிக்கிறாங்கன்னு என்ன ஆகும்? எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. அதனால நான் விசேஷமான ஆத்ம நடிகன் அப்படின்னா ஒவ்வொரு காரியம் விசேஷமா இருக்கணும். அப்ப உலகத்துல இருக்கிறவங்கள வச்சு வச்சு நம்மளையும் கம்பேர் பண்ணி சொல்றாரு. ஒவ்வொரு அடியும் விசேஷமாக இருக்கணும்னா பயனுள்ள வகையில எனக்கு ஒரு நல்ல நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தணும், கிடைக்கணும். ஒவ்வொரு வினாடி, ஒவ்வொரு நேரம், ஒவ்வொரு எண்ணம் உயர்ந்ததாக இருக்கணும் அப்படிங்கிற நினைவு எப்பொழுதுமே நமக்குள்ள இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் தானே சாதாரணமா போச்சு. இந்த 5 நிமிஷம் கிடையாது. இந்த சங்கமத்துல 5 நிமிஷங்கிறது 5 வருஷம். 1 நிமிடம் 1 வருஷம்னா 5 நிமிஷம் 5 வருஷம் மேல. அந்த அளவுக்கு கவனம் இருக்கணும்ன்றாரு ஒவ்வொரு வினாடியும். இதைத்தான் தீவிரமான முயற்சி செய்யறாங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நிமிடமும் கவனம் கொடுத்து தன்னுடைய சமயத்தை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வது, மாற்றிக்கொள்வதுதான் தீவிர முயற்சி செய்பவர். தீவிரமான முயற்சியாளருக்கான ஸ்லோகன் என்னன்னா, இப்ப இல்லைன்னா என்னைக்குமே கிடையாது. இந்த ஸ்லோகன் எப்பவுமே ஞாபகம் இருக்குதான். ஏன்னா சதா காலத்துக்கு ராஜ்ய பாக்கியத்தை அரசாட்சியை நாம பிராப்தி செய்றீங்க அப்படின்னா, ராஜ்யம் பண்றீங்க அப்படின்னா கவனமும் சதா காலத்துக்காக இருக்க வேண்டும். பாபாசா இப்ப கொஞ்ச காலத்துக்கு சதா காலத்துக்கு கவனம் நீண்ட காலம் இருக்குது. கொஞ்ச காலத்துக்குன்னா கொஞ்ச சமயத்துக்கு கொஞ்ச சமயம்தான் இருக்குது. இந்த கொஞ்ச சமயத்துல நீண்ட காலத்துக்கு நமக்கு சுகமாக இருப்பதற்குண்டான டைம் இருக்குது கொஞ்சம். அப்படின்னா சதா காலத்துக்கும் பிராப்தி செய்விக்கக்கூடியதாக இந்த சமயம் அந்த அளவுக்கு பயனுள்ளதாக ஆக்கிக்கொள்ளணும். அதனால நடைமுறையில எப்பொழுதுமே சாதாரண தன்மை வரக்கூடாது. இந்த ஒரு கவனமும் இருக்கணும்ன்றார். வாழ்க்கையில வந்து சாதாரண தன்மை என் வாழ்க்கையில வரக்கூடாது. நினைவு மற்றும் சோதனை ஒவ்வொரு நேரமும் இருக்கு. நான் நினைக்கிறேன் கூட அப்பப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு முறையாவது இப்போ இந்த 1 மணி நேரத்துல என் மனோநிலை எப்படி இருக்கு? அப்போ எதுவும் வேஸ்டா எதுவும் போகலையா, வீணானது எதுவும் போகலையா, முடிஞ்சு போன விஷயங்கள் எதுவும் டைம் பாஸ் ஆகல தானே, அப்போ எதுவும் பயனுள்ள வகையில பேசி கீசி அப்படி எதுவும் வேஸ்ட் பண்ணல தானே. அப்போ இந்த மாதிரி செக் பண்ணி அப்படி ஏதாவதுன்னா அப்பவே பெஸ்ட்டா மாத்திக்கணும். ஒவ்வொரு சோதனையும் நினைவும் ஒவ்வொரு நேரமும் இருக்கணும். எப்படி பகவான் பரமாத்மா அப்படின்னு சொல்லப்படுகிறார், அவர் உயர்ந்தவர் தான் இல்லையா? பாபா தான் உயர்ந்ததில் உயர்ந்தவர் தான். எப்படி பாபா வந்து உயர்ந்தவராக இருக்கிறாரோ அதே மாதிரி குழந்தைங்களுக்கு கூட ஒவ்வொரு விஷயத்திலும் பரமாத்மான்னு சொல்றீங்களா, அந்த பரம்னா அதிமேலான உயர்ந்த, அந்த மாதிரி உயர்ந்தவராக இருக்கணும். அப்ப நம்மளோட எண்ணங்கள், பேச்சு, செயல் எல்லாம் உயர்ந்ததாக இருக்கும். அதனால இப்ப சேவையிலும் குறைஞ்ச நேரம் குறைஞ்ச உழைப்பை ஏற்படுத்தி அதிகமான வெற்றி இருக்கக்கூடியதா இருக்கு. கம் கர்ச்சா பாலா நசிம், குறைந்த செலவில் அதிக வருமானம். ஒருத்தர் 10 பேர் செய்யக்கூடிய காரியம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இப்ப செய்யணுன்றார். அந்த மாதிரியான பிளான் பண்ணுங்க, உருவாக்குங்க. இப்ப அந்த சமயத்துல பஞ்சாப் சார்ந்தவங்க இருக்கிறாங்க போல. அந்த பஞ்சாப் ரொம்ப பழசா இருக்குது, பழமையான தேசம், அதாவது பழையது. சேவையினுடைய தொடக்கத்திலிருந்தே இந்த பஞ்சாப் இருக்குது. ஆதிஸ்தானத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னா நிறைய பேர்
சந்திரமணி தாதி அங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் கூட அங்கதான் சேவை பண்ணிட்டு வந்தாங்கப்பா. அப்போ ஆதி ரத்தனத்தை உருவாக்குங்க. பொதுவா பஞ்சாப் சிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கம் கர்ஜிக்கிறதா அப்படின்னா பாபாவுடைய சப்தம் அந்த மக்களுக்கு எல்லாம் போய் சேரணும். கர்ஜிக்கிறது என்றால் வலுவான ஓசை எழுப்புவது. என்ன செய்வாங்க, யார் பண்ணுவாங்க அப்படின்னு பாபா பார்க்கலான்டார். எந்த ஸ்டேட் பண்ணுது, யார் பண்ணுவாங்க. பாபா வரதானம் கொடுக்கிறாரு. அமிர்த வேலை தொடங்கி இரவு வரையிலும் நினைவின் விதிபூர்வமாக அதிகாலையில அமிர்த வேலையில எந்திரிக்கிறதுல ஆரம்பிச்சு நைட்டு தூங்குற வரையிலும் நினைவின் விதிபூர்வமாக, நினைவுனா பாபா நினைவுல மட்டும் இல்லை, என்னோட பேச்சு, என்னோட சிந்தனை, என்னோட செயல், என்னோட பார்வை, நடத்தை எல்லாத்திலுமே நினைவின் விதிபூர்வமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடிய சித்தி சொரூபமாக விளக்குறாரு. அமிர்த வேலையில தொடங்கி ராத்திரி வரை என்ன காரியம் செய்தாலும் நினைவின் விதிபூர்வமாக செஞ்சீங்கன்னா, நினைவுல வந்து விதிபூர்வமா செஞ்சோம்னா ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அனைத்தை விட மிகப்பெரிய வெற்றின்னா உடனடி பலன் ரூபத்துல அதீந்திர சுகத்தினுடைய அனுபவம். இந்திரிய சுகம் அப்படிங்கிறது இந்த மெய்வாய் கண் மூக்கு செவி, இந்த பஞ்ச இந்திரியங்கள். அது இல்லாம அத்தீந்திரிய சுகம், இந்திரியத்துக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக சுகத்தினுடைய ஊஞ்சலை ஆடும். எப்பொழுதும் சுகத்தினுடைய அலைகள்ல, குஷியினுடைய அலைகள்ல நீந்தி கொண்டே இருப்பார்கள். யாரு? ஒவ்வொரு காரியத்திலும் சித்தி சொரூபமாகிறவங்க, விதிப்படி நினைப்படி செய்யக்கூடியவங்க. இந்த உடனடி பலனும் கிடைக்குதுன்னா அப்பப்ப நினைச்சு அப்பப்பவே பலன். மேலும் பிறகு எதிர்கால பலனும் இருக்கவே இருக்குது. இந்த நேரத்தினோட உடனடியான பலன் வந்து எதிர்காலத்துல அநேக ஜென்மத்தினோட பலனை விட ரொம்ப பெருசு. இப்ப நம்ம என்ன செய்யறோம்னா இதை வச்சுதான் 5000 வருஷத்தோட சம்பாத்தியம் சேமிப்பாகுது. இப்பொழுது செய்தீர்கள் உடனே அடைந்தீர்கள் என்ற இதைத்தான் பிரத்யட்ச பலன் என்று சொல்லு. அப்பப்பவே செஞ்சோம், அப்பப்பவே பலன் அனுபவிக்கும். ஒரு ஸ்வீட் சாப்பிட்றோம், அப்பவே அதை டேஸ்ட் அனுபவம் பண்ற மாதிரி. அப்போ பாபா சொல்றாரு, இப்ப யோகா பண்ண அதனுடைய அனுபவம் பண்றேன். ஒருத்தர் மேல நல்ல எண்ணங்கள் உருவாக்குற அதனுடைய அனுபவம் பண்றேன். அப்ப யார் எப்படி பண்ணா இருந்தாலும் அவங்களுக்கு அன்புங்கிறது சக்தியை செலுத்துற, அமைதியை ஸ்ப்ரெட் பண்ற, அதனுடைய அனுபவத்தையும் உடனே செய்யறோம். இது மாதிரி உடனடி பலன். ஸ்லோகன்ல பாபா சொல்றாரு, தன்னை பொறுப்பாளர் என்று புரிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்தீர்கள் என்றால், தன்னை பொறுப்பாளர் என்று புரிந்து ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சீங்க அப்படின்னா விலகி இருப்பவராகவும் அன்பானவராகவும் இருப்பீர்கள். இங்க நான் எனதுங்கிறது வர முடியாது. யாரா யாரா புத்தியால விலகி இருக்கிறது, மீதி எல்லாருடைய அன்பாக இருக்கணும். இதுல நான் எனதுங்கிறது ஐ அண்ட் மை, நான் எனதுங்கிறது வர முடியாது. எப்போ தன்னை பொறுப்பாளர் அப்படின்னு புரிஞ்சிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செஞ்சான்னா, நிமித்தம் ட்ரஸ்டி அப்படி நினைச்சிட்டு பண்ணன்னா நம்மளால விலகியும் இருக்க முடியுது, எல்லாரோடைய அன்பா இருக்க முடியுது. நமக்கு நான் எனதுங்கிற தேக உணர்வும் வராது. அச்சா, அதனால பாபா என்ன சொல்றாரு இன்னைக்கு? என்ன சொல்றாரு? அமைதியோ சக்தியினுடைய மகத்துவத்தை சொல்றாரு. இன்னைக்கு உலகத்துல யார் எவ்வளவு பணம், பொருள், செல்வங்கள், பதவிகள் இருந்தாலும் உண்மையான ஒரு அமைதிக்காக ஏங்கிட்டு இருக்கிறார். அதுக்கு அமைதி தூதுவருங்கிற ரூபத்துல, அவதாரமிக்கிற ரூபத்துல நம்மள பாபா வந்து பொறுப்பாளர் ஆக்கியிருக்காரு. இந்த ஞாபகம் சதா இருக்கிறதா அப்படின்னா இந்த காரியம் பண்ணிட்டு இருக்கனா. நமக்கெல்லாம் எப்படி வந்து நடிக்கக்கூடியவங்க வந்து அவங்க மேலதான் அதிகமா கவனம் செலுத்துவாங்க, நல்லா நடிக்கணும்னு. அத மாதிரி அவங்க சாதாரண தன்மையே இருக்காது, விசேஷமான கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா இந்த உலகத்துல ஹீரோ பார்ட் நமக்கு இருக்குது. அவ்வளோ கவனம் வைக்கிறீங்களான்னு கேட்கிறாரு. கவனம் வைப்பாங்க. மாஸ்டர் ஞான சூரியன் அமைதியினுடைய சூரியனாகி
ஒரு வெளிச்சத்தை அமைதியினுடைய கிரணங்களை பரப்பணும் அப்படின்னா, அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு கவனமும் சொன்னாரு. இன்னொன்னு நினைவுங்கிற தண்ணி என்னன்னா, நான் அவதார மூர்த்தி. பாபா அமைதியினுடைய வள்ளலா இருக்கார், அமைதி கடல். அவரோட குழந்தை நான் மாஸ்டர் ஞான சூரியனாக அமைதியினுடைய வள்ளலாக இருக்கிறார். அப்ப எல்லாருமே பாபாவுடைய ஆத்ம ரூபத்துல அவரோட குழந்தைகள், என்னுடைய சகோதர சகோதரன். அப்ப அந்த உலகமே ஏங்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு நம்மளோட நல்ல ஒரு வைப்ரேஷன் மூலமாக அந்த அமைதிங்கிற சக்தி கொடுக்க வேண்டும். இதுல நமக்கு கவனம் இருக்கணும். இந்த நினைவுங்கிற தண்ணி அப்ப அடிக்கடி நான் யாரு யாருடையங்கிறது நம்மளும் அடிக்கடி என்ன பண்ணிட்டோம், அதான் அசரீரி பயிற்சி அபியாசம் பண்றது, ட்ரில் பயிற்சி பண்றது, நான் என்னதுங்கிற இந்த தேக உணர்வுல இருந்து விடுபட்டு இருக்கக்கூடிய பயிற்சி பண்றது, பரந்தாமத்துல நிலையாக நிலைச்சிருக்கக்கூடிய பயிற்சி பண்றது, இதெல்லாம் பண்ணிக்கணும். அப்போ அமைதி சொருமாக அந்த அமைதி மனோநிலையில பாபாவை நினைக்கும் போது உடனடி பலனா அதோட பலனை ஃபர்ஸ்ட் நம்ம தான் அனுபவிப்போம் இல்லைங்களா? அதுக்கப்புறம் தான் மற்றவங்களுக்கு. அப்போ உடனடி பலன் அப்படின்னா அது செய்ய செய்யவே அனுபவம் ஆயிட்டு இருக்குன்றார். ஒரு அமைதிங்கிறது, ஒரு அன்பு சந்தோஷம்ங்கிற ஊஞ்சல்ல அதீந்திர சுகம்ங்கிற அந்த ஊஞ்சலினுடைய அனுபவம் ஏற்படும். அதுதான் பொறுப்பு. பாபா நம்மளை தான் வைக்கிறார். அது மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்களா? இன்னொன்னு அசாந்தி அப்படிங்கிறதுக்கு ஒரு க்ளோசிங் செரமனி, அந்த ஒரு விழா எடுத்து முடிச்சாச்சா? இப்ப எந்த மாதிரி சூழ்நிலையிலும் மற்றவங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா என்னிடம் இருக்க வேண்டும். 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னா அந்த இடத்துல 4 பேர் கொடுக்குற அளவுக்கு வீட்டுல சாப்பாடு இருக்கு. அது மாதிரி உலகம் முழுசும் கொடுக்குறேன் அப்படின்னா இப்ப எனக்குள்ள அந்த சக்தி சேமித்து ஆகியிருக்க வேண்டும். அப்ப கூடவே பாபாவோட இணைந்த ரூபத்துல விட்டு பிரியறது இல்லை, இணைந்த ரூபத்துல இருக்கிறோம். அப்ப அந்த ஒரு சக்தியும் நமக்கு வேலை செய்யும். அப்போ நம்மளோட பொறுப்பை நாம புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம அது அவதார மூர்த்திங்கிறது அப்பப்போ ஞாபகம் பண்ணணும். ஓகே, அதனால நமக்கு என்ன நம்ம அமைதி சொரூபம் என்னென்னலாம் கேட்டோமோ இது என்னோட ஆள் மனசுல போகிற அளவுக்கு எனக்கு ஒரு ரியலைசேஷன் இருக்கணும். தனக்கு தானே புரிய வைக்கணும். புரிய வச்சு நானே அதன்படி நடக்கக்கூடியவனாக அந்த சொரூபமாக மாறிவிட்டேன். ஓம் சாந்தி. நான் ஒரு அமைதியான சூழ்நிலையில மிக அமைதியாக சௌகரியமாக உண்மையில் நான் ஆத்மா, இந்த உடம்புக்கு அதிகாரியாக இருக்கிறேன். அமைதியோட சிம்மாசனத்துல நான் அமர்ந்திருக்கிறேன். என்னுடைய இயற்கையான தர்மம் அமைதியான அமைதியினுடைய அடிப்படையில என்னோட ஒவ்வொரு செயல்களும் சிந்தனையும் பேச்சும் செயலும் அமைகிறது. முழு உலகத்துல எவ்வளோ பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கிறாங்க, வசதிகள் இருக்குது, அனைத்தும் இருந்தாலும் அந்த உண்மையான ஒரு அமைதிக்காக எல்லாம் ஏங்கி கொண்டு இருக்கிறார்கள், தாகத்துல இருக்காங்க. உலகத்துல இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் பாபாவுடைய குழந்தைகள், என்னுடைய சகோதரனாக இருக்காங்க. பாபாவும் நானும் இணைந்த ரூபத்தில் இருக்கு. அமைதியின் கடலாக ஞான சூரியனாக இருக்கக்கூடிய பாபாவோட இணைந்த ரூபத்துல இந்த அமைதிங்கிற ஒரு சக்தியை நாலா பக்கமும் பரப்பிட்டு நான் இருக்கக்கூடிய இடமே அமைதி நிறைஞ்சதாக மாறுறது என் மனக்கண்ல பார்க்கணும். யாரெல்லாம் என் தொடர்புல வர்றாங்களோ அவங்க ஒவ்வொருவரோட மனசும் அமைதி அடையுது. சூரியனுடைய கிரணங்கள் சதா பிரகாசிச்சுட்டு இருக்கிற போல ஆத்மாவாக என்னிடமிருந்து சதா அமைதியோட கிரணங்கள் நாலா பக்கம் ஒளி வீசி கொண்டு இருக்கிறத என் மனக்கண்ல நான் பார்க்கிறேன். நல்லா அந்த அமைதியை என்னால நானே அனுபவம் பண்ண முடியுது. முதல்ல இப்படி நினைக்கும் போது நல்ல ஒரு உயர்ந்த எண்ணங்கள் உணர்வுகள் ஏற்படுது. இப்போ என் மூலமாக
பரவக்கூடிய இந்த அமைதியோட சக்தி என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த அனைத்து ஜீவராசிகளும் அமைதியாகும். இந்த பஞ்சபூதங்களும் இயற்கையும் பிரபஞ்சமே அமைதியடையும். நான் அமைதியினுடைய வள்ளல், மாஸ்டர் வள்ளலாக இருந்து இந்த அமைதிங்கிற சக்தியை நான் கொடுத்துட்டேன். இந்த உலகங்கிற நாடக மேடையில அனைவருக்கும் அமைதி கொடுக்கக்கூடிய அவதார மூர்த்தியாக முக்கியமான ஒரு பொறுப்பு என்பது எனக்கு பாபா கொடுத்திருக்காரு. அவரும் என்னோட இணைந்த ரூபத்தில் கூடவே இருந்து இந்த உலக ஆத்மாக்களுக்காக இந்த அமைதி சக்தி என் மூலமாக இயற்கையாவே போயிட்டு இருக்கு. என்னுடைய ஒவ்வொரு எண்ணம், பேச்சு, செயல் எல்லாத்திலும் அதிகமாக கவனம். இப்போ எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னோட மனசை ரொம்ப அமைதியாக என்னால வைத்துக் கொள்ள முடிகிறது. என் மனசு ரொம்ப அமைதியாக. என்னோட பேச்சு எனக்கும் பிறருக்கும் அமைதி கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. என்னோட ஒவ்வொரு செயலும் அமைதியை அந்த இடத்துல உருவாக்கக்கூடியதாக மாறும். என்னோட முக்கியத்துவத்தை நான் நல்லா புரிந்துக்கிற உணர்வு. அதிகாலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குறவன் என் மீது எனக்கு முழுமையான கவனம் இருந்து கொண்டே இருக்கிறது. அடிக்கடி நினைவுங்கிற தண்ணீரை நான் ஊற்றிட்டே இருக்கேன். அதன் மூலமாக என்னோட மனசு ரொம்ப அமைதியாக. இதுல நான் எனதுங்கிற எல்லா தேகத்தோட உணர்வு எல்லாமே கடந்து ஒரு வினாடியில பரந்தாமத்துல பரம்பொருள் என்னோட உண்மையான வீட்டுல நானும் அமைதியாக இருக்கேன். செம்பொன் நிறமான அமைதியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கப்பட்ட அந்த என்னோட உண்மையான வீட்டுல நான் ஆத்மா அது பிரகாசமாக அமைதியினுடைய பிரகாசமாக நான் எனக்கு முன்னாடி அமைதி கடல் பாபா ஞான சூரியனாக அமைதியின் சூரியனாக ஒளி வீசிவிட்டார். அவரோட அருகாமையில நான் போகிறேன். அமைதி கடலான பாபாவனுடைய எல்லா சக்திகளும் எனக்குள்ள நிறைந்து கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த ஒரு அமைதி சக்தி எனக்குள்ள நிறைஞ்சிட்டு இருக்குது. நான் நல்ல விதமாக அனுபவம் பண்றேன். பாபாவை போல என் ஆத்மாவாக்கிய நானும் அது பிரகாசமாக அமைதியின் கடல் போல நிறைந்தவனாக என்னை உணர். அப்படிப்பட்ட அமைதியின் சொரூபமாக பரந்தாமத்தில் அனைத்து நிறுத்தி கொண்டு நான் இந்த பூமியில 2 புருவ மத்தியில சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் என்னால அமைதியாக இருக்க முடியும். பாபாவுடைய ஈஸ்வரிய சக்தி சதா என்னை அமைதியாக இருக்கிறது. என்னுடைய ஒவ்வொரு அங்கங்களும் அமைதியாக மாறி என்னை நானே அமைதி சொரூபமாக பார்க்க. மற்றவர்களை பார்க்கும் பொழுதும் அமைதி சொரூபமாக பார்க்க. ஒவ்வொருத்தர் மேலேயும் அந்த சிரேஷ்டமான உயர்வான பாவனை மூலமாக நல்ல எண்ணங்கள் மூலமாக என்னிடமிருந்து அமைதிங்கிற சக்தி இயற்கையாகவே பரவிட்டு. அப்படிப்பட்ட அமைதி ஸ்வரூபமான அவதார ஆத்மா சதா பாபாவோட இணைந்த ரூபத்தில் இருந்தது.
என்னுடைய முக்கியத்துவத்தை, என்னுடைய பொறுப்பை நான் நன்றாக உணர முடிகிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் நான் கவனம் செலுத்துறேன். இப்போ செய்யக்கூடிய ஒவ்வொரு பயிற்சியும் நீண்ட காலத்துக்கு என்னுடன் வர இருக்கிறது. அதுக்குண்டான காரியங்கள் என் மூலமாக பாபா செய்வித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அமைதி சக்தி நிறைந்த ஆத்மா. ஓம் சாந்தி.